பக்கம் 1. பக்கம் 1. பக்கம் 1. பேயால் கொண்ட மரணம் பயம் பாகம் 4. அத்தியாயம் 1. அமைதியின் மெல்லிய அதிர்வு. காளி மற்றும் லலிதாவின் சாபங்கள் நீங்கப் பெற்று. கிராமத்தின் மீது ஒரு நிம்மதியான பெருமூச்சு படர்ந்திருந்தது. பயங்கரங்களின் கரும்புகை முழுவதுமாக விலகி. சூரியனின் பொன்னிற கதிர்கள் நம்பிக்கை ஒளியை பரப்பின. கிராம மக்கள் நிம்மதியுடன் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தனர். குழந்தைகள் பள்ளிக்குச் சென்றனர். வயல்களில் பொன்னிற கதிர்கள் அசைந்தாடின. மாலை நேரங்களில் விளையாட்டுச் சத்தங்கள் மீண்டும் கேட்டன. சிவன், சிவசங்கரன், சங்கர், திருப்பதி மூவரும் கிராமத்தின் உண்மையான பாதுகாவலர்களாக. மக்களின் மனதில் என்றென்றும் நிலைத்திருந்தனர். சிவன் தனது ஆசிரமத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். கிராமத்தின் அமைதியை பாதுகாப்பதுடன். உலகின் பிற பகுதிகளில் உள்ள அநீதிகளையும். துயரங்களையும் நீக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் வளர்ந்தது. சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் மூவரும் தங்கள் வாழ்க்கையை கிராமத்தின் சேவைக்கு அர்ப்பணித்தனர். அவர்கள் கிராமத்தின் பிரச்சினைகளை தீர்த்தனர். மக்களுக்கு உதவினர். அநீதிக்கு எதிராக போராடினர். கிராமம் வளர்ச்சி பாதையில் சென்று. வெளி உலகத்தின் கவனத்தையும் ஈர்த்தது. எல்லாம் சீராக, அழகாக நடந்தது. ஆனால் இந்த அமைதி ஒரு ஆழமான கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் சூறாவளி போல் இருந்தது. கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சுறுத்தல். மெல்ல மெல்ல கிராமத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. முதலில் ஒரு மெல்லிய அதிர்வு சங்கரின் மனதை உலுக்கியது. இரவில் அவனது உறக்கத்தை கலைக்கும் சில புதிய. விவரிக்க முடியாத ஒலிகள் கேட்டன. அவை காற்றில் மெல்ல முணுமுணுப்பது போலவும். பின்னர் ஒருவித ஊளையாகவும் மாறின. சங்கர் அதை புறக்கணிக்க முயன்றான். இது வெறும் காற்றுதான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். ஆனால் அந்த ஓசை அவனைச் சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத வலை பின்னியது போல் தோன்றியது. அத்தியாயம் 2. புதிய நிழல்கள். கிராமத்தின் அமைதி மெல்ல மெல்ல ஒரு மெல்லிய திரையால் மூடப்பட்டது. முதலில் அது சங்கரின் கற்பனையாக இருக்கலாம் என்று தோன்றியது. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல. புதிய மற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வுகள் கிராமத்தின் ஒவ்வொரு மூலையிலும் தலைகாட்டத் தொடங்கின. இரவு நேரங்களில் வழக்கமாக அமைதியாக இருக்கும் காற்றில். விசித்திரமான, மர்மமான முணுமுணுப்புகள் கேட்டன. அவை மனித குரலைப் போலவும். விலங்குகளின் உருமல் போலவும் மாறி மாறி ஒலித்தன. சில சமயம் தூரத்தில் இருந்து வரும் ஒரு சோகமான அழுகுரல் போலவும் இருந்தது. அதிகாலையில் கிராமத்தின் சில பகுதிகளில். திடீரென காரணமின்றி மின்சாரம் தடைபட்டு. இருளில் மூழ்கியது. சில வீடுகளில் பொருட்கள் தானாகவே நகர்ந்தன. கதவுகள் தாமாகவே திறந்தன. ஜன்னல்கள் இரவில் சத்தம் எழுப்பின. கிராமத்தின் செல்லப் பிராணிகள், குறிப்பாக நாய்கள். இரவில் தொடர்ந்து குரைத்தன. கண்ணுக்குத் தெரியாத. பக்கம் 2. எதையோ. பக்கம் 2. பார்த்துப். பக்கம் 2. பயந்தன. அவற்றின் கண்கள் ஏதோ ஒரு இருண்ட நிழலைப் பின்தொடர்வது போல் தோன்றியது. சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் மூவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அவர்கள் கண்ட கனவுகள் இப்போதும் தொடர்ந்தன. ஆனால் அவற்றின் தன்மை முற்றிலும் மாறியிருந்தது. பழைய கனவுகள் ஒரு தாயின் வலி மற்றும் நீதிக்காக போராடின. ஆனால் இப்போது வரும் கனவுகள் ஒருவித குழப்பத்தையும். ஆழ்ந்த பயத்தையும் உருவாக்கின. அவர்கள் கனவில் ஒரு கொடூரமான. உருவமற்ற இருள் அவர்களைப் பின் தொடர்வது போலவும். ஒரு குளிர்ந்த காற்று அவர்களைச் சுற்றி வீசுவது போலவும் உணர்ந்தனர். சிவன் தனது ஆசிரமத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்தாலும். கிராமத்தில் பரவி வரும் இந்த புதிய அதிர்வுகளை உணர்ந்தார். இது லலிதா அல்லது காவேரியின் சாபம் போல் இல்லை. இது ஒரு புதிய, ஆழமான சக்தி. ஏதோ ஒன்று. மிக ஆபத்தான ஒன்று. கிராமத்தை நெருங்குகிறது என்று சிவன் தனது மனதில் உணர்ந்தார். கிராம மக்கள் மத்தியில் ஒருவித அச்சம் மெல்ல மெல்ல பரவத் தொடங்கியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தேகத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். இருளில் நடமாட அஞ்சினர். அமைதியான கிராமத்தின் மீது ஒரு புதிய அச்சுறுத்தல் படர ஆரம்பித்தது.
அத்தியாயம் 3. விலகாத கண்களின் திகில். கிராமத்தின் மீது படர்ந்திருந்த அச்சத்தின் திரை நாளுக்கு நாள் தடிமனானது. சாதாரணமாகத் தோன்றும் நிகழ்வுகள் இப்போது மிகவும் திகிலூட்டும் விதமாக மாறின. கிராம மக்கள் மத்தியில் ஒருவித விசித்திரமான மன மாற்றம் தென்படத் தொடங்கியது. ஒருவருக்கொருவர் சந்தேகத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். சிறிய விஷயங்களுக்கும் கூட கோபமும் எரிச்சலும் அடைந்தனர். பகலிலும் கூட நிழல்கள் அவர்களை பின்தொடர்வது போல் உணர்ந்தனர். முன்பு அமைதியாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது மெதுவாகவும் பயத்துடனும் பேசினர். ஒவ்வொரு இரவும் தூக்கம் அவர்களுக்கு ஒரு சவாலாக மாறியது. படுத்தால் கண்களை மூடினால் ஒரு ஜோடி ஒளிரும் கண்கள் அவர்களை பார்ப்பது போலவும். ஒரு குளிர்ந்த கரங்கள் அவர்களை தொடுவது போலவும் உணர்ந்தனர். குழந்தைகள் இரவில் அலறிக்கொண்டு எழுந்தனர். அவர்களது கண்களில் ஒருவித மர்மமான பயம் நிரம்பியிருந்தது. சிவன், சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் மூவரும் தங்கள் அனுபவங்களைப் பற்றி பேசிக்கொண்டனர். சிவசங்கரன் தனது கனவுகளில் ஒரு பயங்கரமான பாம்பு போன்ற உருவம் தன்னை பின்தொடர்வதாகவும். அது தனது ஒவ்வொரு அசைவையும் உற்று நோக்குவதாகவும் கூறினான். சங்கர் இருண்ட காற்றோட்டமற்ற இடங்களில் ஒருவித துர்நாற்றம் வீசுவதாகவும். அது அழுகிய மாமிசத்தைப் போல இருப்பதாகவும் உணர்ந்தான். திருப்பதி தனது அறையில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத நிழல் அசைவதாகவும். அது தன்னை உற்று நோக்குவதாகவும் கூறினான். சிவன் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தார். இது வெறும் ஆவியின் வேலையல்ல. இது ஒரு சக்திவாய்ந்த தீய சக்தி. அவர் தனது தியானத்தில் ஆழ்ந்து இந்த புதிய அச்சுறுத்தலின். பக்கம் 3. தன்மையைப். பக்கம் 3. புரிந்துகொள்ள முயன்றார். கிராம. பக்கம் 3. மக்கள் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தனர். அவர்களின் முகத்தில் பயமும் நிச்சயமற்ற தன்மையும் தெளிவாக தெரிந்தன. இந்த அமைதி ஒரு போர் தொடங்குவதற்கு முன் இருக்கும் நிசப்தம் போல இருந்தது. அத்தியாயம் 4. நாகேந்திரனின் வருகை. கிராமத்தின் மீது படர்ந்திருந்த பயத்தின் திரை இப்போது தடிமனாகி. ஒரு இறுக்கமான பிடியை ஏற்படுத்தியது. மர்மமான ஒலிகளும் விசித்திரமான நிகழ்வுகளும் சகஜமாகிப் போயின. கிராம மக்கள் பகலிலும் நிழலைக் கண்டு அஞ்சினர். இரவில் கண்களை மூடினால் இருண்ட உருவங்கள் கனவில் அவர்களை துரத்தின. சிவன், சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் மூவரும் இந்த அச்சுறுத்தலின் மூலத்தை கண்டுபிடிக்க தீவிரமாக முயன்றனர். ஒரு குறிப்பிட்ட நள்ளிரவு. கிராமம் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருக்க. ஒரு குளிர்ச்சியான அமானுஷ்யமான காற்று கிராமத்தின் மையப்பகுதியை நோக்கி வீசியது. அந்த காற்று ஒருவித அழுகிய மாமிச வாசனையையும். இடி மின்னல் போன்ற ஒரு பயங்கரமான ஓசையையும் சுமந்து வந்தது. சங்கர் தனது வீட்டில் படுத்திருந்தபோது. திடீரென ஒரு கனமான அழுத்தம் தன் நெஞ்சின் மீது படர்ந்தது போல் உணர்ந்தான். அவன் கண்களைத் திறக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. அவன் அறையின் ஜன்னல் வழியாக ஒரு இருண்ட. உயரமான உருவம் நுழைவதைப் போல ஒரு பிரமையை உணர்ந்தான். அதே சமயத்தில் கிராமத்தின் பழைய கைவிடப்பட்ட கிணற்றின் அருகே ஒரு பயங்கரமான வெளிப்பாடு நிகழ்ந்தது. கிணற்றின் உள்ளே இருந்து வெளிப்பட்ட பச்சை நிற ஒளி இப்போது கருப்பு நிறமாக மாறி. மேலே உயர்ந்து ஒரு பெரிய பயங்கரமான பாம்பு போன்ற உருவமாக வானத்தில் நின்றது. அதன் கண்கள் நெருப்பு பிழம்பாய் ஜ்வலித்தன. அதுதான் நாகேந்திரன். அதன் இருப்பை கிராமமே ஒரு சேர உணர்ந்தது. அந்த உருவம் ஒரு நிழலாக அசைந்து. கிராமத்தின் மீது ஒரு கண்ணுக்குத் தெரியாத அச்ச வலையை பின்னியது. அதன் முதல் ஓசை கிராமம் முழுவதும் எதிரொலித்தது. அது ஒரு கோபமான பண்டைய நாகத்தின் சீற்றம் போல இருந்தது. நாகேந்திரனின் வருகை இதுவரை கிராமம் கண்ட அச்சுறுத்தல்களை விடவும் பன்மடங்கு சக்தி வாய்ந்ததாகவும். கொடூரமானதாகவும் இருந்தது. கிராமத்தின் அமைதி முற்றிலும் உடைந்தது. மக்கள் அலறினர். ஆனால் அவர்களின் குரல் அந்த பயங்கரமான ஓசையின் முன்னால் மறைந்தது. சிவன் தனது ஆசிரமத்தில் இருந்து இந்த அதிர்வை உணர்ந்தார். வந்துவிட்டான். அவன் வந்துவிட்டான்.
என்று தனது ஆழ்மனதில் ஒருவித அச்சத்துடன் முணுமுணுத்தார். இந்த அச்சுறுத்தல் கிராமத்தை முழுமையாக அழிக்கும் நோக்குடன் வந்தது போல் தோன்றியது. அத்தியாயம் 5. முதல் பலி மற்றும் சிவனின் கவலை. நாகேந்திரனின் கோரமான வருகை கிராமத்தை உலுக்கியது. அந்த பெரிய பாம்பு போன்ற இருண்ட உருவம் வானத்தில் மறைந்ததும். அதைத் தொடர்ந்து ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. அது புயலுக்கு முந்தைய அமைதியைப் போல இருந்தது. கிராம மக்கள் தங்கள் பக்கம் 4. வீடுகளுக்குள் ஒளிந்து கொண்டனர். பக்கம் 4. அவர்களின் இதயங்கள் பயத்தில் வேகமாகத். பக்கம் 4. துடித்தன. சிவன் தனது ஆசிரமத்தில் இருந்து இந்த புதிய அச்சுறுத்தலின் சக்தியை முழுமையாக உணர்ந்தார். இது இதுவரை அவர்கள் எதிர்கொண்ட ஆவிகளை விடவும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது என்பதை அவர் அறிந்தார். அடுத்த நாள் காலை கிராமத்தின் ஒரு மூலையிலிருந்த குடிசை ஒன்றிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. கிராம மக்கள் அச்சத்துடன் அங்கு கூடினர். குடிசையின் உள்ளே ஒரு வயதான விவசாயி தனது படுக்கையில் கண்கள் அகலத் திறந்து. வாய் பிளந்த நிலையில் உடல் முழுவதும் நீல நிறமாக மாறி இறந்து கிடந்தார். அவரது உடலில் எந்தவித காயமும் இல்லை. ஆனால் அவரது முகம் ஒருவித கொடூரமான பயத்தால் சிதைந்திருந்தது. அவரது ஆத்மா உறிஞ்சப்பட்டது போலத் தோன்றியது. இது நாகேந்திரனின் முதல் பலி. சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் அதிர்ச்சியடைந்தனர். இது வெறும் ஆவி தாக்குதல் அல்ல. இது ஒரு கொடூரமான உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட மரணம். சிவன் சம்பவ இடத்திற்கு வந்து அமைதியாக விவசாயியின் உடலை உற்று நோக்கினார். அவரது முகத்தில் ஆழ்ந்த கவலை தெரிந்தது. இவன் வெறும் பசி கொண்ட ஆவி அல்ல. இவன் ஒரு கொடூரமான சாபம். சிவன் மெல்ல முணுமுணுத்தார். இவன் மனிதர்களின் பயத்தை உண்டு வாழ்பவன். நாம் அவனைப் பற்றி அறியாமல் அவனை வெல்ல முடியாது. கிராம மக்கள் மத்தியில் பீதி பரவியது. நீக்க முடியாத அமைதி இப்போது ஒரு கண்ணுக்குத் தெரியாத பயங்கரத்தால் நிரப்பப்பட்டது. நாகேந்திரனின் முதல் தாக்குதல் கிராமத்தின் புதிய நம்பிக்கையை அசைத்து பார்த்தது. சிவன் நால்வரையும் அழைத்து இந்த புதிய அச்சுறுத்தலை எப்படி எதிர்கொள்வது என்று திட்டமிடத் தொடங்கினார். இந்தச் சாபத்தின் ஆணிவேரைக் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் கிராமமே அழிந்துவிடும் என்று அவர் உணர்ந்தார். இந்த கொடூரமான சக்திக்கு பின்னால் இருக்கும் ரகசியங்களை அறிய அவர்கள் அனைவரும் தயாராக வேண்டியிருந்தது. அத்தியாயம் 6. பழங்காலத்தின் ரகசியம். நாகேந்திரனின் முதல் பலி கிராமம் முழுவதும் ஒருவித ஆழ்ந்த பயத்தை விதைத்தது. சிவன் நால்வரையும் அழைத்து இந்த புதிய அச்சுறுத்தலின் மூலத்தை கண்டுபிடிக்க தீவிரமாக முயன்றார். இந்த சக்தி வெறும் ஆவிகளைப் போலல்ல. இது ஒரு ஆழமான பண்டைய சாபமாக இருக்க வேண்டும். நாம் நாகேந்திரனின் வரலாற்றை அவன் எப்படி இந்த நிலைக்கு வந்தான் என்பதை அறிய வேண்டும். என்று சிவன் உறுதியுடன் கூறினார். அவர்களது தேடல் கிராமத்தின் பழம்பெரும் நூலகத்தில் தொடங்கியது. அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஓலைச்சுவடிகள். செப்பு பட்டயங்கள் மற்றும் புராண கதைகள் சேகரிக்கப்பட்டிருந்தன. சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் ஒவ்வொரு சுவடியாக ஆராய்ந்தனர். நாட்கள் பல கடந்தன. அவர்கள் தூக்கம் உணவு பற்றி கவலைப்படாமல் தேடினர். பல மணி நேர தேடலுக்குப் பிறகு சிவசங்கரன் ஒரு பழைய தூசி படிந்த ஓலைச்சுவடியை பக்கம் 5 கண்டுபிடித்தான். அதன் தலைப்பு மங்கலாக நாகபுரத்தின். பக்கம் 5 சாபம் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அந்தச் பக்கம் 5 சுவடி ஒரு பழங்கால ராஜ்யத்தை பற்றியது. நாகபுரம் என்ற பெயருடைய ஒரு செழிப்பான ராஜ்யம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் இருந்திருக்கிறது. அங்கே நாகங்களை வணங்கும் ஒரு சமுதாயம் வாழ்ந்தது. நாகங்கள் அவர்களுக்கு புனிதமானவை. அவற்றை பாதுகாப்பது அவர்களின் கடமை. அந்த ராஜ்யத்தின் அரசனின் மகன் ஒரு கொடூரமான மனம் கொண்ட இளவரசனாக இருந்தான். அவனது பெயர் நாகேந்திரன். அவன் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரன். ஆனால் அவனுக்குள் ஒரு கொடூரமான பேராசை புதைந்திருந்தது.
நாகேந்திரன் தனது தந்தையைப் போலவே நாகங்களை நேசிப்பவனாக நடித்தான். ஆனால் அவனுக்கு நாகங்களின் சக்தியை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற தீய எண்ணம் இருந்தது. இந்தச் சுவடி நாகேந்திரனின் பிறப்பு. அவனது வளர்ப்பு மற்றும் அவனது இளமை காலத்தில் நடந்த சில மர்மமான நிகழ்வுகளைப் பற்றி விவரித்தது. கிராம மக்களுக்கு நாகேந்திரன் ஒரு புதிய அச்சுறுத்தலாகத் தோன்றினாலும். அவனது தோற்றம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது என்பதை இந்தச் சுவடி வெளிப்படுத்தியது. அத்தியாயம் 7 துரோகத்தின் ஆரம்பம். நாகபுரத்தின் செழிப்பான நிலப்பரப்பு. நாகேந்திரனின் பேராசைக்கு இரையானது. அவன் நாகங்களை வணங்கும் தனது இனத்தின் மரபுகளைப் புறந்தள்ளி. அவற்றின் சக்தியைத் தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தத் துடித்தான். நாகேந்திரன் தனது தந்தையைப் போலவே நாகங்களை நேசிப்பவனாக நடித்தான். ஆனால் அவனுக்குள் ஒரு இருண்ட எண்ணம் வளர்ந்தது. அவன் நாகங்களை வசப்படுத்தி. அவற்றின் தெய்வீக சக்தியைத் திருடி. தன்னை ஒரு அசைக்க முடியாத ஆட்சியாளனாக மாற்றிக்கொள்ள விரும்பினான். நாகபுரத்தின் மக்கள் நாகங்களை புனிதமாகப் போற்றினர். அவர்களுக்கு நாகங்கள் வெறும் விலங்குகள் அல்ல. அவை தெய்வத்தின் வடிவம். ஆனால் நாகேந்திரன் ரகசியமாக நாகங்களை வேட்டையாடத் தொடங்கினான். அவற்றின் விஷத்தையும் சக்தியையும் பிரித்தெடுத்து. ஒருவித மாய மருந்தை தயாரிக்க முயன்றான். இந்தத் துரோகச் செயலை நாகேந்திரனின் நம்பிக்கைக்குரிய நண்பனும். அவனது தந்தையின் விசுவாசமான தளபதியுமான ஒருவர் கண்டறிந்தார். அவனது பெயர் கருடன். கருடன் நாகங்களை தனது சகோதரர்களாகப் பார்த்தான். நாகேந்திரனின் துரோகச் செயல் அவனை உலுக்கியது. கருடன் நாகேந்திரனின் தீய திட்டங்களை அரசனின் காதுகளுக்கு கொண்டு செல்ல முயன்றான். ஆனால் நாகேந்திரன் மிகவும் சாமர்த்தியசாலி. அவன் கருடனின் நம்பகத்தன்மையை குலைத்து. அவனை ஒரு துரோகியாக அரசனின் முன் சித்தரித்தான். அரசன் தனது மகனின் பேச்சைக் கேட்டு. கருடனை நம்பவில்லை. கருடன் தண்டிக்கப்பட்டு. நாகபுரத்தை விட்டுத் துரத்தப்பட்டான். நாகேந்திரனின் துரோகம் அத்துடன் நிற்கவில்லை. அவன் நாகங்களை அடிமைப்படுத்தி. அவற்றின் சக்தியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர பல கொடூரமான சடங்குகளைச் செய்தான். பக்கம் 6 நாகங்கள் வலியில் துடித்தன. அவற்றின் சாபங்கள் நாகபுரத்தின் மீது படர்ந்தன. பக்கம் 6 இதுதான் நாகேந்திரன் ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக. பக்கம் 6 இருந்து துரோகத்தின் இருண்ட பாதையில் அடியெடுத்து வைத்த ஆரம்பம். அவனது செயல்கள் ஒரு பெரும் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை யாரும் அப்போது அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 8 கொடூரமான மரணம். நாகேந்திரனின் பேராசை நாகபுரத்தின் அழிவுக்கு வழிவகுத்தது. நாகங்களின் சக்தியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர அவன் நடத்திய சடங்குகள். புனிதமான நாக வனத்தை ஒரு சர்வநாச பூமியாக மாற்றின. நாகங்கள் பலியிடப்பட்டன. அவற்றின் விஷம் சேகரிக்கப்பட்டது. நாகேந்திரன் தனது மாய மருந்தை தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தான். இந்த கொடூரமான செயல்களைப் பற்றி அறிந்து கொண்ட நாகபுரத்தின் மக்கள் கிளர்ந்தெழுந்தனர். அரசனும் தனது மகனின் உண்மையான முகத்தைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மக்கள் நாகேந்திரனுக்கு எதிராக கிளம்பினர். அவர்களுக்கு தலைமை தாங்கியது நாகேந்திரனால் துரத்தப்பட்ட கருடன். நாகேந்திரன் தனது படைகளுடன் நாகபுர மக்களுக்கு எதிராக கொடூரமான போரைத் தொடங்கினான். பல நாட்கள் நீடித்த அந்தப் போர் பெரும் இரத்தம் சிந்தப்பட்டது. நாகேந்திரனின் மாய சக்திகள் அவனுக்கு ஆரம்பத்தில் வெற்றியைத் தந்தாலும். நாகங்களின் சாபமும் மக்களின் ஒற்றுமையும் அவனுக்கு எதிராகத் திரும்பின. இறுதியில் ஒரு பயங்கரமான போரில் கருடன் நாகேந்திரனை எதிர்கொண்டான். நாகேந்திரன் தனது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி கருடனை அழிக்க முயன்றான். ஆனால் கருடனின் மன உறுதி மற்றும் நாகங்களின் ஆசீர்வாதம் அவனுக்கு கைகொடுத்தன. ஒரு கடுமையான மோதலுக்குப் பிறகு கருடன் நாகேந்திரனை தோற்கடித்தான். நாகேந்திரன் காயமடைந்து தரையில் விழுந்தான். அவனது உடலில் இருந்து கரும்புகை கிளம்பியது. நாகேந்திரன் அவமானத்திலும் கோபத்திலும் கொதித்தான். அவன் தன் கடைசி சக்தியை ஒன்று திரட்டி. கருடனையும் நாகபுரத்தையும் சபித்தான். நான் இறக்க மாட்டேன்.
என் பசி தீராது. நான் மீண்டும் வருவேன். நாகபுரத்தின் ஒவ்வொரு ஆத்மாவையும் வேட்டையாடுவேன். என்று கர்ஜித்தான். அவனது சாபம் முழு நாகபுரத்தையும் உலுக்கியது. கருடன் நாகேந்திரனின் கொடூரமான மரணத்தை உறுதிப்படுத்த. அவனை ஒரு பழங்கால ஆலயத்தின் நிலவறைக்குள் தள்ளி. இருண்ட மந்திரங்களால் அவனை அடைத்து. அவன் உடலை துண்டுகளாக்கி புதைத்தான். நாகேந்திரன் ஒரு பயங்கரமான மரணத்தை சந்தித்தான். ஆனால் அவனது ஆத்மா சாந்தி அடையவில்லை. அது பழிவாங்கும் தாகத்துடன் அலைந்து திரிந்தது. அத்தியாயம் 9 பேயாக மாறியது. நாகேந்திரனின் மரணம் வெறும் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு புதிய கொடூரமான தொடக்கமாக இருந்தது. கருடன் நாகேந்திரனின் உடலை துண்டுகளாக்கி. பழங்கால ஆலயத்தின் நிலவறைக்குள் இருண்ட மந்திரங்களால் புதைத்திருந்தாலும். அவனது ஆத்மா சாந்தி அடையவில்லை. நாகேந்திரனின் மரண வேதனையும். அவன் நாகபுரத்திற்கு இழைத்த துரோகமும் மக்கள். பக்கம் 7 அவனுக்கு எதிராக கிளம்பிய கோபமும். அவன் சாபமிட்ட வன்மமும் அவனது ஆத்மாவை ஒரு இருண்ட. பக்கம் 7 சக்தி வாய்ந்த பேயாக மாற்றின. நிலவறையின் இருண்ட ஆழத்தில். பக்கம் 7 நாகேந்திரனின் ஆத்மா கொடூரமான உருமாற்றத்தை சந்தித்தது. அவன் மனித வடிவத்தை இழந்தான். அவனது கோபம் விஷமாக மாறி. அவனது ஆத்மாவை பாம்பு போன்ற ஒரு கொடூரமான உருவமாக மாற்றியது. அவன் உடல் மறைந்தாலும். அவனது இருண்ட சக்தி அங்கேயே குவிந்தது. அவன் தன் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீதும். நாகபுர மக்கள் மீதும் பழிவாங்க துடித்தான். அவனது பசி வெறும் உணவுக்கான பசி அல்ல. அது பயத்தையும் அழிவையும் நோக்கிய ஒரு தீராத பசி. நாகேந்திரன் தனது புதிய பேய் வடிவத்தில். நிலவறையிலிருந்து வெளிவர முயன்றான். கருடனின் மந்திரங்கள் அவனை தற்காலிகமாக தடுத்தன. பல நூற்றாண்டுகள் அவன் அந்த நிலவறையின் இருளில். தனது வன்மத்துடன் பழிவாங்கும் எண்ணத்துடன் காத்து கிடந்தான். அவனது சக்தி மெல்ல மெல்ல வளர்ந்தது. அவனது ஒவ்வொரு எண்ணமும். கிராமத்தை அழிக்கும் கொடூரமான திட்டமாக உருவெடுத்தது. அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட விஷம். நிலவறையைச் சுற்றியிருந்த மண்ணையும் நீரையும் மாசுபடுத்தியது. அதுவே கிராமத்தில் அவ்வப்போது ஏற்பட்ட விசித்திரமான நோய்களுக்கும். அசாதாரண நிகழ்வுகளுக்கும் காரணமாக அமைந்தது. நாகேந்திரன் இப்போது வெறும் ஒரு மனிதனின் ஆவி அல்ல. அவன் பண்டைய நாகங்களின் சாபத்தாலும். தனது கொடூரமான மரணத்தாலும் உருவாக்கப்பட்ட ஒரு இருண்ட சக்தி. அவன் வெளிப்பட சரியான தருணத்திற்காக காத்து கிடந்தான். அத்தியாயம் 10 நீண்ட பழிவாங்கும் எண்ணம். நாகேந்திரனின் ஆத்மா நிலவறையின் இருண்ட ஆழத்தில் பல நூற்றாண்டுகள் காத்து கிடந்தது. அவனது ஒவ்வொரு கணமும் தன்னை ஏமாற்றியவர்களையும். துரோகம் செய்தவர்களையும் பண்டி வாங்குவதற்கான எண்ணத்துடன் நிரம்பியிருந்தது. நாகபுரத்தின் அழிவுக்கு காரணமானவர்கள் மீதும். தன்னை தோற்கடித்த கருடனின் வம்சாவளியினர் மீதும். அவனுக்கு தீராத கோபம் இருந்தது. இந்த கோபம் அவனது சக்தியை நாளுக்கு நாள் அதிகரித்தது. நாகபுரத்தின் வம்சாவளியினர் காலப்போக்கில் பல இடங்களுக்கு பரவி. இந்த பகுதிக்கு வந்து குடியேறி சிறிய கிராமமாக உருவாகியிருந்தனர். சிவனின் கிராமம் உண்மையில் நாகபுரத்தின் அழிவுக்குப் பிறகு எஞ்சியிருந்த சிலரின் வம்சாவளியினர் வாழ்ந்த இடம் என்பதை நாகேந்திரன் தனது இருண்ட சக்தியால் உணர்ந்தான். கிராமத்தின் அமைதியும் அங்கு வாழும் மக்களின் மகிழ்ச்சியும் அவனுக்கு இன்னும் எரிச்சலை ஊட்டியது. அவன் தனது சாபத்தை முழுமையாக வெளிப்படுத்த சரியான தருணத்திற்காக காத்து கிடந்தான். லலிதா மற்றும் காவேரியின் சாபங்கள் நீங்கியதால். கிராமத்தின் ஆன்மீகச் சக்தி தற்காலிகமாக உயர்ந்திருந்தது. இது நாகேந்திரனுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கியது. ஆன்மீகச் சுத்திகரிப்பு நடந்திருந்தாலும். அது ஒரு புதிய கொடூரமான சக்தியை ஈர்த்தது. மக்கள் மனதில் இருந்து பயம் முழுமையாக. பக்கம் 8 நீங்காததால் நாகேந்திரனுக்கு கிராமத்திற்குள் நுழைய ஒரு சிறிய வழி கிடைத்தது. நாகேந்திரனின் பக்கம் 8 பழிவாங்கும் எண்ணம் நீண்ட காலமாக அலைந்து திரிந்து. இவர்களின் வம்சாவளியை பக்கம் 8 கண்டறிய இவ்வளவு காலம் ஆனது.
இப்போது அவன் தன்னை வெளிப்படுத்தியதன் நோக்கம். கிராமம் முழுவதையும் அழித்து தனது தீராத பசியைப் போக்கி. தனது வம்சாவளியின் மீதான சாபத்தை தீர்ப்பதுதான். அவன் தனது முந்தைய பலத்தை விடவும் பல மடங்கு சக்தி வாய்ந்தவனாக வந்திருந்தான். இனி கிராமத்திற்கு வரவிருக்கும் பயங்கரம். முந்தையதை விடவும் கொடூரமானதாகவும். தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 11. சிவனின் புதிய பார்வை மற்றும் தேடல். நாகேந்திரனின் கொடூரமான பின்னணியும். நீண்டகால பழிவாங்கும் எண்ணமும் வெளிப்பட்டதும். சிவன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். இது வெறும் சாபமல்ல. இது ஒரு பண்டைய துரோகத்தின் விளைவு. நாகேந்திரன் வெறும் மந்திரத்தால் கட்டுப்படுத்த முடியாத சக்தி என்பதை சிவன் உணர்ந்தார். கிராமத்தின் ஆன்மீகச் சுத்தம் ஒரு புதிய. இன்னும் ஆழமான சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சிவன் தனது ஆசிரமத்தில் தனது சீடர்களுடன் அமர்ந்தார். நாகேந்திரன் லலிதா அல்லது காவேரி போல் ஒரு துயரமான ஆத்மா அல்ல. அவன் பேராசையாலும் துரோகத்தாலும் வன்மத்தாலும் உருவான ஒரு கொடூரமான சக்தி. அவனை அழிக்க அல்லது கட்டுப்படுத்த. நாம் புதிய வழிகளைத் தேட வேண்டும். சிவன் கூறினார். அவர் தனது ஞானக் கண்களால் பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்களைத் தேட ஆரம்பித்தார். அவர் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பண்டைய நூல்கள். மறந்துபோன சடங்குகள் மற்றும் மறைக்கப்பட்ட ஞானங்களைப் பற்றி ஆராய்ந்தார். அவரது தேடலில் ஒரு பழைய மர்மமான குறிப்பு கிடைத்தது. அது ஒரு பாம்பு மந்திரம் பற்றியது. இது நாகங்களை வணங்கும் ஒரு பழங்குடியினரால் பயன்படுத்தப்பட்ட மந்திரம். ஆனால் இந்த மந்திரம் நன்மைக்கும் தீமைக்கும் பயன்படுத்தப்படலாம். நாகேந்திரனை அழிக்க இந்த மந்திரத்தின் இருண்ட பக்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சிவன் உணர்ந்தார். ஆனால் இந்த மந்திரம் மிகவும் ஆபத்தானது. அதை பயன்படுத்தும் நபரின் உயிருக்கே ஆபத்து வரலாம். சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் சிவனின் முடிவை புரிந்துகொண்டனர். அவர்கள் தங்கள் குருவின் வழிகாட்டுதலின் கீழ். இந்த ஆபத்தான தேடலில் அவருடன் இணைந்தனர். நாகேந்திரனை வெல்ல இதுவே ஒரே வழி என்று அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் இந்த மந்திரம் எங்கிருந்து வந்தது. அதை எப்படி பயன்படுத்துவது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு புதிய மிகவும் ஆபத்தான பயணத்திற்கு அவர்கள் தயாராக வேண்டியிருந்தது. கிராமத்தின் எதிர்காலம் அவர்களின் கைகளில் இருந்தது. அத்தியாயம் 12. உளவியல் போர் உக்கிரம். நாகேந்திரன் தனது இருப்பை நேரடியாக வெளிப்படுத்திய பிறகு. கிராமத்தின் மீதான அவனது பிடி இறுகியது. அவன் வெறும் உடல் ரீதியாக தாக்காமல் மக்களின் மனதைக். பக்கம் 9. குறிவைத்தான். கிராமத்தில் வசிப்பவர்கள் தங்கள் உறவினர்கள். நண்பர்கள் மீது சந்தேகப்பட ஆரம்பித்தனர். பக்கம் 9. நாகேந்திரன் அவர்களின் ஆழ்மனதில் புதைந்திருந்த அச்சங்களையும். இரகசியங்களையும் பக்கம் 9. வெளிக்கொணர்ந்தான். இரவில் மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பகலிலும் காரணமின்றி சண்டையிட்டனர். கிராமத்தின் ஒற்றுமை சிதைய ஆரம்பித்தது. சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் பெரும் மனப்போராட்டத்தை சந்தித்தனர். சங்கருக்கு தனது கிணற்றின் அனுபவம். லலிதாவின் மரணம் மீண்டும் மீண்டும் கனவில் வந்தது. ஒவ்வொரு முறையும் லலிதாவின் முகம் நாகேந்திரனாக மாறுவது போலவும். அவள் நீயும் ஒரு நாள் என்னைப் போல் மரண பயத்தால் துடிப்பாய். என்று கேலி செய்வது போலவும் உணர்ந்தான். திருப்பதி குகையில் கண்ட எலும்புகள். நாகேந்திரனின் கொடூரமான சடங்குகள் அவனது மனதை பாதித்தன. அவனுக்குள் ஒருவித அவநம்பிக்கை பரவியது. சிவசங்கரன் கோபுரத்தில் கண்ட கல்வெட்டின் வார்த்தைகள். அடக்கப்பட்ட ஆன்மாக்கள் எழும்பும். இப்போது நாகேந்திரனின் அச்சுறுத்தலுடன் இணைந்தது. நாகேந்திரன் தனது பயங்கரமான சிரிப்புடன். அவனது குடும்பத்தின் கடந்த கால இரகசியங்களை அவன் முன் அவிழ்த்துவிட்டு. அவனது மன உறுதியை உடைக்க முயன்றான். நாகேந்திரன் கிராமத்தின் இளம் பெண்களை குறிவைத்தான். அவர்கள் இரவில் தூக்கத்தில் நடமாட ஆரம்பித்தனர். கண்களில் ஒருவித மர்மமான வெறியுடன். அவர்களின் குரல்கள் நாகேந்திரனின் குரலாக மாறி. மற்றவர்களை அச்சுறுத்தின.
கிராமத்தில் ஒரு பயங்கரமான மனநலக் குழப்பம் ஏற்பட்டது. சிவன் தனது தேடலை தீவிரப்படுத்தினார். நாகேந்திரன் வெறுமனே அழிவை நாடவில்லை. அவன் மக்களை ஒருவருக்கொருவர் எதிராக்க. பயத்தால் சிதைக்க விரும்பினான். இது வெறும் சக்தி போர் அல்ல. இது மனித மனங்களுடனான ஒரு கொடூரமான விளையாட்டு. அத்தியாயம் 13. ஆபத்தான சடங்கு அல்லது தீர்வு. நாகேந்திரனின் உளவியல் போர் கிராமத்தை நிர்மூலமாக்கத் தொடங்கியது. மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற அஞ்சினர். நாகேந்திரனின் பிடி மேலும் இறுகியது. சிவன் தனது தேடலில் பாம்பு மந்திரத்தின் முழு ரகசியத்தையும் அறிந்து கொண்டார். இந்த மந்திரம் நாகேந்திரனை அழிக்க ஒரே வழி என்றாலும். அது மிகவும் அபாயகரமானது. இந்த மந்திரத்தைச் செய்ய ஒரு பண்டைய புனிதமான நாகக்கல்லை தேட வேண்டும். அந்தக் கல் நாகேந்திரனின் ஆத்மாவுடன் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தினால் நாகேந்திரனை அழிக்க முடியும். ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்பதால். அதைச் செய்பவருக்கு பெரும் ஆபத்து நேரலாம். அந்த நாகக்கல் நாகபுரத்தின் மையத்தில் உள்ள ஒரு அழிந்த ஆலயத்தின் அடியில். ஆழமாகப் புதைந்திருக்கிறது என்று சுவடிகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கல்லை எடுக்க பெரும் சக்தியும் துணிச்சலும் தேவை. மேலும் அந்த கல் நாகேந்திரனின் பிடிக்குள் இருக்கும். அதை எடுக்கும்போது அவன் நேரடியாக தாக்குவான். அந்த பக்கம் 10. கல்லை எடுக்க ஒரு குறிப்பிட்ட சடங்கு செய்ய வேண்டும். அதில் 3 முக்கிய பொருட்கள் தேவைப்படும். ஒரு கன்னி. பக்கம் 10. பெண்ணின் முதல் இரத்தம். ஒரு சிங்கம் அல்லது புலியின் வால் முடி. மற்றும் ஒரு மரணத்தின். பக்கம் 10. விளிம்பிலிருந்து மீண்ட ஒருவரின் இரத்தம். சிவன் இந்த ஆபத்தான சடங்கைப் பற்றி நால்வரிடமும் விளக்கினார். இந்தச் சடங்கு மிகவும் கொடூரமானது. ஆனால் நாகேந்திரனை அழிக்க இதுவே ஒரே வழி. இந்த மந்திரம் அவனை மீண்டும் நிலவறைக்குள் அடைத்து. நிரந்தரமாக அவன் சக்தியை உறிஞ்சும். சிவன் கூறினார். நால்வரும் அதிர்ந்தனர். குறிப்பாக கன்னிப்பெண்ணின் இரத்தம் மற்றும் மரணத்தின் விளிம்பிலிருந்து மீண்டவரின் இரத்தம் என்பது அவர்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது. சங்கர் யார் அந்த கன்னிப்பெண்ணை பலியிடப் போவது. என்று கேட்டான். சிவன் பலி என்பது உயிர் தியாகம் அல்ல. அது தன்னுடைய வாழ்வின் ஒரு பகுதியை அர்ப்பணிப்பது. நாம் வேறு வழியைக் கண்டறிய வேண்டும். என்று கூறினார். அவர்கள் வேறு வழியில் அந்த மந்திரத்தின் கூறுகளைப் பெற வேண்டும். இந்த சடங்கு ஒரு பெரிய ஆபத்தை அவர்களுக்கு கொண்டு வரும் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். ஆனால் கிராமத்தை காப்பாற்ற வேறு வழியில்லை. அத்தியாயம் 14. இறுதிப் போர் மற்றும் தியாகம். நாகேந்திரனை அழிப்பதற்கான ஆபத்தான சடங்கிற்கான பொருட்களைத் தேட நால்வரும் புறப்பட்டனர். பல சவால்கள் ஆபத்துகள் மற்றும் நாகேந்திரனின் இடைவிடாத உளவியல் தாக்குதல்களை அவர்கள் எதிர்கொண்டனர். சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் தங்கள் வாழ்வின் அனைத்து ஆற்றலையும். தைரியத்தையும் பயன்படுத்தினர். நாகக்கல்லை தேடி அழிந்த நாகபுர ஆலயத்தின் நிலவறைக்குச் சென்றனர். அங்கே நாகேந்திரன் தனது முழு பலத்துடன் அவர்களை எதிர்கொண்டான். அவன் ஒரு பயங்கரமான பாம்பு போன்ற உருவமாக மாறி. நிலவறையின் இருளில் ஒளிந்திருந்தான். அவன் அவர்களின் மனதைச் சித்திரவதை செய்தான். அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராகத் திருப்ப முயன்றான். அவன் பயத்தையும் கோபத்தையும் அவர்களின் மனதில் விதைத்தான். சிவசங்கரனின் மன உறுதி சோதிக்கப்பட்டது. அவன் பலமுறை மயக்கமடைந்து விழுந்தான். நாகேந்திரன் சிவசங்கரனின் குடும்ப ரகசியங்களை வெளிப்படுத்தி. அவனை மனரீதியாக தாக்கினான். சங்கரும் திருப்பதியும் ஒருபுறம் நாகேந்திரனின் தாக்குதலை எதிர்கொண்டனர். அவன் அவர்களுக்கு மாயத்தோற்றங்களை ஏற்படுத்தி. அவர்களின் அன்புக்குரியவர்களை அவர்கள் எதிர்த்துப் போராடுவது போல காட்டினான். ஆயினும் சிவனின் வழிகாட்டுதலும். தங்கள் கிராமத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணமும் அவர்களை தூண்டின. நாகேந்திரனின் மந்திரங்களைக் கடந்து. அவர்கள் நாகக்கல்லை அடைந்தனர். கல் பயங்கரமான சக்தியுடன் ஜ்வலித்தது. நாகக்கல்லை எடுத்ததும் நாகேந்திரனின் கோபம் உச்சத்தை அடைந்தது.
அவன் தனது அனைத்து சக்தியையும் ஒன்று திரட்டி. நால்வரையும் அழிக்க பாய்ந்தான். ஒரு பயங்கரமான மோதல் தொடங்கியது. சிவன் பக்கம் 11. தனது தெய்வீக சக்தியால் நாகேந்திரனை தடுத்தார். அதே நேரத்தில் சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் மூவரும் நாகக் கல்லை. பக்கம் 11. பயன்படுத்தி மந்திரத்தை செய்ய ஆரம்பித்தனர். மந்திரம் உச்சரிக்க உச்சரிக்க நாகேந்திரன் வலியால். பக்கம் 11. துடித்தான். அவன் உருவம் சுருங்க ஆரம்பித்தது. ஆனால் மந்திரத்தின் முழு சக்தியையும் வெளிப்படுத்த. ஒரு பெரும் தியாகம் தேவைப்பட்டது. மந்திரம் உச்சரிக்க உச்சரிக்க சிவசங்கரனின் உடலில் இருந்து ஒருவித சக்தி வெளியேறியது. அவன் தனது முழு ஆன்மீக சக்தியையும் அந்த மந்திரத்தில் செலுத்தினான். அது அவனது உயிருக்கே ஆபத்தாக அமைந்தது. நாகேந்திரன் அழிக்கப்பட்டாலும் சிவசங்கரன் பெரும் சோர்வடைந்து. தரையில் மயங்கி விழுந்தான். அவன் தனது கிராமத்திற்காக. தனது உயிரின் ஒரு பகுதியை தியாகம் செய்தான். நாகேந்திரன் இறுதியாக அழிக்கப்பட்டான். அவனது சக்தி நாகக்கல்லுக்குள் முழுமையாக உறிஞ்சப்பட்டது. அத்தியாயம் 15. கரைபடிந்த அமைதி. நாகேந்திரன் அழிந்தான். கிராமம் ஒரு பெரும் ஆபத்திலிருந்து மீண்டது. ஆனால் இந்த வெற்றி பெரும் இழப்புடன் வந்தது. சிவசங்கரன் உயிர் பிழைத்தாலும் அவனது சக்தி முழுவதுமாக உறிஞ்சப்பட்டிருந்தது. அவன் இனி ஒரு சாதாரண மனிதனாகவே இருப்பான். அவனது தியாகம் கிராம மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தது. கிராமத்தில் அமைதி திரும்பினாலும் அது முந்தைய அமைதியைப் போல் இல்லை. நாகேந்திரனின் கொடூரமான தாக்குதல்கள். குறிப்பாக அவனது உளவியல் போர். கிராம மக்களின் மனதில் ஒரு நிரந்தரமான வடுவை ஏற்படுத்தியிருந்தது. மக்கள் நிம்மதியடைந்தாலும் அவர்களின் கண்களில் ஒருவித பயம் நிலைத்திருந்தது. இரவில் அவர்கள் இன்னும் கவனமாக இருந்தனர். ஒவ்வொரு சத்தத்தையும் உற்று நோக்கினர். குழந்தைகள் இப்போதும் சில சமயம் நாகேந்திரனின் கொடூரமான கனவுகளால் அலறினர். கிராமம் வளர்ச்சி பாதையில் தொடர்ந்தாலும். அதன் மீது ஒரு கரைபடிந்த அமைதி நிலவியது. கடந்த காலத்தின் பயங்கரமான நினைவுகள் அவர்களை விட்டு முழுமையாக நீங்கவில்லை. சங்கர், திருப்பதி இருவரும் சிவசங்கரனின் தியாகத்தைக் கண்டு மனம் கலங்கினர். அவர்கள் தங்கள் நண்பனின் இழப்பை ஏற்றுக் கொள்ளக் கற்றுக்கொண்டனர். அவர்களின் உறுதி மேலும் வலுப்பெற்றது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கிராமத்தின் சேவைக்கு அர்ப்பணித்தனர். எந்தவித அநீதியும் மீண்டும் நிகழாமல் பார்த்து கொண்டனர். சிவன் தனது ஆசிரமத்தில் தனது தியானத்தை தொடர்ந்தார். நாகேந்திரனின் கதை வெறும் பேய்க்கதை அல்ல. அது மனிதனின் பேராசை, துரோகம் மற்றும் பழிவாங்கும் எண்ணம் எப்படி ஒரு பெரும் சாபத்தை உருவாக்கும் என்பதற்கு ஒரு பாடமாக அமைந்தது என்பதை அவர் உணர்ந்தார். கிராமத்தின் மீது காலை சூரியனின் பொன்னிற ஒளி மீண்டும் படர்ந்தது. ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் அது. பயங்கரங்களின் நிழல்கள் முற்றிலுமாக விலகினாலும். அதன் வடுக்கள் ஆழமாக பதிந்திருந்தன. அமைதியும் நம்பிக்கையும் நீதியும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை கிராம. பக்கம் 12 மக்களுக்கு காத்திருந்தது. ஆனால் இந்த அமைதி ஒரு கரைபடிந்த அமைதி. அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவர்களை இன்னும் பக்கம் 12 வலிமையானவர்களாகவும். விழிப்புணர்வுடனும் வாழ வைத்தன.